ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 17/4/2026க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நேற்றுக்கு ஒரு கெஸிங் கொடுத்துருந்தோம். இந்த 7/2லேருந்து சரிங்களா, 7/2லேருந்து நமக்கு 72. இந்த 72லேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணோம்னா 7ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 6, 2ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 61 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். அதே மாதிரி 57க்கும் ஒரு நம்பர் கம்மி பண்ணோம்னா நமக்கு 46 அப்படி நம்பர் வந்திருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம 89லேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணோம்னா 78, 87 ஏபிசியில் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஃபாலோவிங் நம்பர்லேயும் 87, 78 சொல்லியிருந்தோம். இன்னும் ஃபாலோவிங் நம்பரில் நமக்கு 27, 72, 96, 69 மட்டும் தான் பாக்கி இருக்குது சரிங்களா. 78, 87 இனிமேல் ட்ரை பண்ணக்கூடாது சரிங்களா. இப்போது இந்த பேட்டர்னுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் அடித்த நம்பர்ஸை பாருங்கள். நமக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 447 சரிங்களா. 447. இந்த 447 அப்படி நம்பர் பாருங்கள், கிராஸாக இதுலேருந்து அப்படியே கிராஸாக பார்த்தீங்க அப்படின்னா 74 சரிங்களா. 74ங்கிறது நமக்கு பாஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 400 அதுக்கு 456 கீழே அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 849. அது கிராஸாக வந்து பார்த்திங்கன்னா 94. 94ங்கிறது நமக்கு பாஸு சரிங்களா. நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இது கிராஸாக வந்து பார்த்திங்கன்னா 29 அப்படி நம்பர் இருக்குது. இதுக்கு இன்னொரு மேட்சிங்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த 47க்கு இங்கே பாருங்கள் ஏபி நம்பர், அதாவது உள் நம்பர்லேருந்து 4, 4, 4 44ங்கிறது நமக்கு பாஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி ஃபஸ்ட்டு பி போல் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, அடுத்து சி போல்லேருந்து 98. நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏ போல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் 29 அப்படி நம்பர் வரணும் சரிங்களா. இப்போ இதுக்கு நம்ம 40 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே நமக்கு 40 வந்து பார்த்தோன்னா 54, 47. 54, 47ங்கிறது இங்கே ஒரு நாள் கேப் விட்ருங்க. இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா 57 அப்படி நம்பர் இருக்குது. 57, 44 சேர்த்து தான் நமக்கு 54, 47 அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 98க்கு ஒரு நாள் கேப் விட்டோம்னா இங்கே 74ன்னு சொல்லியிருக்கு சரிங்களா. 74 ஸோ அங்கே அடிச்சிருக்கனால தெரியாது உங்களுக்கு. இந்த இடத்துல 74 சரிங்களா. இந்த 44ங்கிறது இந்த கேஸிங்க்கு இங்கே பார்த்தீங்கன்னா 74, 54, 74 சேர்ந்து நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும் சரிங்களா. 78, 47 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 78, 47க்கு நமக்கு 40 பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நாள் கேப் விட்டு, ஸோ மறுபடியும் சொல்கிறேன் பார்த்துக்குங்க, இந்த 47, 57 சேர்த்து நமக்கு இங்கே பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. அதே மாதிரி இங்கே 98, 47 சேர்ந்து நமக்கு இங்கே பாஸ் ஆகிருக்கு. இப்போ இங்கே ஒரு நாள் கேப் விட்டு பார்த்தோம்னா இந்த இடத்துல 78ன்னு இருக்குது. இந்த 29 அப்படி நம்பரும் நமக்கு ரெண்டுமே சேம் கான்செப்டில் நமக்கு ரெண்டு நம்பர் நமக்கு மேட்சிங் ஆகுது சரிங்களா. அப்போது நமக்கு 29 அப்படி நம்பரும் நமக்கு வரணும் சரிங்களா. இப்போது இதில் 47 அப்படிங்கிற நம்பர் நமக்கு பிசி ஏசின்னு வச்சுக்கலாம் அல்லது பிசின்னு வச்சுக்கலாம். நமக்கு 47ங்கிறது வந்துச்சு, 94ங்கிறது வெளியில் தான் வந்திருக்கு. 29 அப்படிங்கிற நம்பரும் வெளியில் தான் வரணும். அப்போ இங்கே நமக்கு 78 அல்லது 87 அப்படிங்கிற நம்பர்ஸ் மட்டும் தான் நமக்கு டிஏ போர்டில் வரணும் சரிங்களா. அங்கே நமக்கு 57ங்கிற நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு டி அண்டு சி வச்சுட்டாங்க சரிங்களா. 57ங்கிறது டி அண்டு சி வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த இடத்துல 74ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டி போர்டு அண்டு பி போர்டு வச்சுட்டாங்க சரிங்களா. டி போர்டு அண்டு பி போர்டு வச்சுட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு வச்சுட்டாங்க சரிங்களா. அப்போது ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டி போர்டில் தான் ஒன்று சி போர்டில் வச்சுட்டாங்க, ஒன்று பி போர்டில் வச்சுட்டாங்க, அடுத்து ஏ போர்டில் தான் வைக்கணும். அப்போது டிஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 78 அல்லது 87 இந்த நம்பர் வச்சுக்கணும் சரிங்களா. நமக்கு தொடர்ந்து 8 அப்படிங்கிற நம்பர் வரதுனால நான் அந்த 78 வச்சுக்கிறேன். இங்கே 29, 78, 29 சரிங்களா. நீங்கள் 3D எடுத்து ட்ரை பண்ணுறவங்க 829 சரிங்களா. 829 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள், வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 829 சரிங்களா. 829 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 829 டி போர்டுக்கு 78, 29 சரிங்களா. 78, 29 அதே மாதிரி 87, 29 நீங்கள் பிசியில் 29 அல்லது 92 அப்படி நம்பர் மாற்றி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 92ன்னு கூட நம்ம வச்சு ட்ரை பண்ணிக்கலாம் சரிங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் சி போர்டுக்கு
ரிட்டர்ன் 9 அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா 9 அப்படி நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் மாற்றி எடுத்து ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள். 78 92 எடுத்து ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்பர்ஸ் கம்பல்சரி வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 1 லேக் ப்ளஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள். உங்களால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க, இதே வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் வைக்கிறதுக்காக சான்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே சி போர்டு 5, சி போர்டு 5, சி போர்டு 2, மறுபடியும் ரிட்டன் ஒரு 2 அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பராக எடுத்து ட்ரை பண்ணுறவங்க, சரிங்களா? பிப்ளேஸ் ஆனதையும் ஃபுல்லாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 78 92 இந்த நம்பர்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? உங்களால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பர்ஸ் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். எதனால் சி போர்டு 2 வைக்கணும்னா இங்கே சி போர்டு 5, சி போர்டு 5, சி போர்டு 2, சி போர்டு 2 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கெஸ்ஸிங் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இது இப்போ தான் பார்த்தேன். சரிங்களா? நம்ம பார்த்தோம் நல்ல ஒரு வின்னிங்ஸ் கிடச்சிருக்கும் நமக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிசி நம்பர் பாருங்கள். 01க்கு நமக்கு 01 65 மட்டும் திருப்பியிருக்காங்க. சரிங்களா? திருப்பினா தான் ஒரு கோடு போட்டு வைக்கிறேன் அப்படியே 56. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 94க்கு 49. சரிங்களா? திருப்பியிருக்காங்க. 30க்கு 30 டேரெக்ட்டு, 07க்கு 07 டேரெக்ட்டு. சரிங்களா? இப்போது நாளைக்கு 59 85 அப்படி நம்பரு மொத்தமே இருக்கிறது நமக்கு 2 நம்பர்ஸ் தான். சரிங்களா? இதுலேருந்து நமக்கு பிசி வர நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசி மட்டும் தான் வந்துட்டுருக்கு. பிசியில் வைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் பிசியில் வச்சாங்கன்னா ஃபஸ்ட் நமக்கு 01ங்கிறது நமக்கு டேரெக்ட்டு, 65 திருப்பியிருக்காங்க, 94 வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியிருக்காங்க. சரிங்களா? இந்த ஒரு நம்பர்ஸ் மட்டும்தான் இங்கேருந்து நமக்கு எடுத்திருக்காங்க. எனக்கு இந்த இடத்துல 59ங்கிற நம்பர் எடுக்கலாம் அப்படிங்கிறது தோணுது. ஏன்னா இங்கே 2 நாள் எடுத்துகிட்டு அடுத்து ஒரு நம்பர் இங்கே உள்ளே வச்சுட்டாங்க. 9 எடுத்து வர மாதிரி நமக்கு எடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 30 07ங்கிறதுக்கு பிசி வச்சுட்டாங்க. அடுத்து உள்ள இந்த நம்பர் 59 அப்படிங்கிற நம்பர் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் நான் ரெண்டுமே இருக்கிறத வச்சு நான் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ நமக்கு 59 அல்லது 85லேருந்து நமக்கு ரிசல்ட் வரணும், பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஏ போர்டுக்கு என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இங்கே 980க்கு பாருங்கள் 0 0 0. சரிங்களா? ஒரு நாள் கேப் விட்ருங்க. ஒரு நாள் கேப் விட்டு ஏ போர்டு 6க்கு 6 ஒரு நாள் கேப் விட்டு, திரும்ப ஒரு நாள் கேப் விட்டு ஏ போர்டு 4க்கு 4, திரும்ப ஒரு நாள் கேப் விட்டோம்னா நமக்கு 8 அல்லது 30 ஒரு நம்பர் வரணும். சரிங்களா? 8 அல்லது 30 ஒரு நம்பர் வரணும். சரிங்களா? இதில் நமக்கு இதுலேயும் வந்து பார்த்தோன்னா 3ஆம் நம்பர் விட்டுடலாம். இங்கே நமக்கு 0 ரெட்டப்பட நம்பரு, 6 ரெட்டப்பட நம்பரு, 4 ரெட்டப்பட நம்பர். இப்போ ரெட்டப்பட நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 0 ரெண்டுமே ரெட்டப்பட நம்பர் இருக்கனால ரெண்டுமே நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் இன்னொரு நம்பர்ஸும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே நமக்கு இங்கே 8 எடுக்கும்போது 0 எடுக்கும்போது, சரிங்களா? 0 எடுக்கும்போது உள்ள 3 நம்பர்லேருந்து 2ஆம் நம்பர் எடுத்துருக்காங்க. 20 2 சேர்ந்து 20 பாஸு. நெக்ஸ்ட் இங்கே 6 எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர், இங்கே உள்ள நம்பர்லேருந்து 4ஆம் நம்பர் எடுத்துருக்காங்க. 46 நம்பர் பாஸு. நெக்ஸ்ட் இங்கே 4 எடுக்கும்போது இங்கே உள்ள 6ஆம் நம்பர் எடுத்துருக்காங்க. 46ங்கிறது பாஸு. அப்போது நமக்கு இங்கே 0 அப்படிங்கிற நம்பர் எடுத்தாங்க அப்படின்னா நமக்கு 9 அப்படிங்கிற நம்பர் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? இங்கே எடுக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தோன்னா 1 உள் நம்பரில் சி போர்டு அல்லது பி போர்டு தான் எடுக்கிறாங்க. சரிங்களா? அப்படி பார்த்தாலும் நமக்கு 8 9லேருந்து நமக்கு நாளைக்கு ஒரு நம்பர் வரணும். இப்போது நமக்கு டபுள்ஸ் வரதுக்கு சான்ஸ் இல்லாதனால நான் அந்த 0வையும் இந்த 9ஐயும் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஏன்னா நமக்கு 59 தான் வரணும்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ அதனால் 0 95 0 59 பிக் ப்ளேஸ் ஆனீங்கன்னா 0 58 0 85 எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இதில் டி போர்டுக்கு என்ன நம்பர் எடுத்து ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 0 95 வச்சு நமக்கு இதுக்கு முன்னாடி எந்த நம்பர் அடிச்சிருக்காங்களோ அந்த நம்பர்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? 0 95 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 90 07 இருக்குங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த நம்பருக்கு தான் 70 95 70 59 மொத்தம் 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதில் இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா சப்போர்ட்கான நம்பர் தான். சரிங்களா? ஃபஸ்ட் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா 92 வச்சு. சரிங்களா? அந்த நம்பர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இது நம்பர் பிக் பேஸ் ஆகியிருந்தீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இதுக்கும் ஒரு நல்ல சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.